தம்பி வாங்க சும்மாதான் இருக்கிறேன். இல்ல என்னப்பா யாருன்னா புடுங்குற ஆள் சரியா? 200 ரூபாய் தரேன், வண்டிக்கு பெட்ரோல் போட்டு என் பேரை சொல்லிட்டு முழுக்கல்ல ஒரு சிப்பா அடிச்சு. அப்பா 200 ரூபா செலவுக்கு கேட்டு. ஓ அதே தம்பி வாங்க தரேன். தம்பி இந்த 200 பெட்ரோல் போட்டுக்கா, இந்த 200 உனக்கு எடுத்துக்கா. ஒரு வாரத்துக்கு அதான் பாய்ச்சி செலவு பண்ணி என்னால கேட்க கூடாது. ஏய் எங்கடாக்குறேன் கொஞ்சம் கடவரி போயிட்டு வட போயிட்டு வந்துடலாம். வரண்டா. ஆனா வண்டி நான் எடுத்துன்னு வரட்டுமா இல்ல நீ எடுத்துனாருடா? சரி அப்படிதான் வாடா. வண்டி எந்த உனக்கே தெரியும்டா. இப்ப நீ வண்டி எடுத்துனா நான் வண்டி வந்து எடுத்துன்னு வந்தேன். வந்து தொலைறா. டேய் குட்டி காது கேக்குதாடா கரடி முஞ்சா? நீ கொடுத்த ஒரு 200 ரூபாயில எனக்கும் செலவு பண்ணும், வண்டிக்கும் பெட்ரோல் பண்ணணுமா? பெட்ரோல் போடணும் உன் வண்டிக்கு இல்ல எனக்கு போடணும். உன் கவடி சந்தில காய பிக்கிறா. டேய் மச்சான், நீ சரக்கு வாங்கி தரேன்னு தெரிஞ்சுதான் ஏன் வண்டி எடுத்து வந்துடா. இப்போ மட்டும் என்னடா? டேய் குடிக்காரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொன்னது கரெக்டா தான் இருக்குது. இது பாயில் வந்து ஏன் ஓட்டான வண்டியை விட்டு போயிட்டு நல்லா கண்ணை தேர்ந்து பாடுறா. இது உன் வண்டிடா. ஏய் உனக்கு எப்படா எந்த பழக்கம்? மச்சான் டிவி தானே பாருங்க. ஆமா நீ வாங்கி தர 10 ரூபா டீக்கு 100 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். யார் தர்றது காசு? மச்சான் நீ சொன்னது கரெக்ட் தான். 30 ரூபாய் கடையில் போனா 3 தான் தருவாங்க. ஆனா வீட்டுல 30 ரூபாய் பால் இருந்தா 6 பேர் குடிக்கலாம். நான் போய் காய வச்சிருக்கேன், நீ வந்துருங்க. மச்சான் நீ சொல்றது கரெக்ட் தான்டா. மச்சான் நீ பால் கேஸ்ல தான் காய வைக்கிற. ஆமா மச்சான். அந்த நெருப்பு எடுத்து பாரு, அங்க பத்தடிக்காத கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகும். கேஸ் வருது பாரு, அதை புடிட்டு அங்க பத்தடிச்சு விடு. பாலும் சீக்கிரமா காயும், காசு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. சரி மச்சான் நான் போய் பண்றேன். A few moments later. ஆனா உங்க கூட சுத்தி இந்த மாதிரி பால் காய வைக்கிற கேஸ் வெடி செத்துட்டு நான் போய் பாருனா. இறந்திடவா நீ பிறந்தாய்.